அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ரமதான் வந்துக்கிட்டே இருக்குது, தினமும் தொழுதுகிட்டே இருக்கிறோம். ஜக்காத்து தான தர்மங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இது எப்படி ஆகிப்போச்சுன்னா ரொட்டீன் ஆகிப்போச்சு. ரமதான் மாதம் பெற பார்த்தோம், ஒரு 30 நாள் பசியோட தாகத்தோடு இருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு குர்ஆன் ஓதுறோம். ஒரு ரிவாயத்தான்னு தெரியல, இது ஒரு வாசகம் கிதாபில் படித்தது. ஒரு மனிதர் சொன்னாங்க, உதுக்குரில் மௌத்த ஃபி சலாத்தி, நீங்கள் தொழுகிறீங்கன்னா தொழுகும் பொழுது மௌத்தை நினைங்க, கொஞ்சம் நம்ம இறந்து போயிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறத நினைங்க. இதா தக்கர ரஜுலு அல் மௌத்த ஃபி சலாத்திஹி, ஒரு மனுஷன் தொழுகையில் தான் மௌத்தாயிருவோம் அப்படின்னு நினைச்சா இல்லை ஹரியுன் ஐயுஹ்சின சலாத்தும், கண்டிப்பாக அவனுடைய தொழுகையை சரி செய்கிறதுக்காக வேண்டி முயற்சி செய்வான். ஏன் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு என்ன எண்ணம் வரணும், இந்த தொழுகை தான் என்னுடைய கடைசி தொழுகை, இதுக்கப்புறம் என்னால் தொழுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா அந்த தொழுகை எந்த நேர்த்தியோடு தொழுவார், எந்த பயபக்தியோடு தொழுவார்? வாய்ப்பே இல்லை. இந்த தொழுகை தான் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும், ஈடேற்றத்துக்கு காரணமாக இருக்கும்னா எந்த அளவுக்கு நேர்த்தியாக தொழுவார்? அது மாதிரி ஒரு நோன்பு வைக்கணும். இந்த ரமதான் மாதம்தான் என்னுடைய கடைசி ரமதான் அப்படின்னு நினச்சிட்டா கண்டிப்பாக இந்த ரமதான் மாதம் 30 நாளும் அவர் சரியாக நோன்பு வைப்பார். அதனால தான் சொல்லுவாங்க, ஒவ்வொரு நோன்பு ஆரம்பிக்கும் பொழுதும் ஒரு துவா இப்படி செய்யணுமா, மா ஹக்குஹு அதா செய்யணும். இந்த ரமதான் மாதத்தை அல்லாஹு தாலா எப்படி நோன்பு வைக்க சொன்னானோ அதே முறையில் நான் நோன்பு வைக்கணும்னு நியத்து வைக்கணுமா. அப்படி நியத்து வச்சா தான் என்னன்னு சொன்னால் 30 நாள் நம்ம கொண்டு போக முடியும். இல்லாட்டி முதல் நாள் இருந்த ஆர்வம் கடைசி நாள் வராமல் போயிடும், அல்லது நடுவில் விட்டு போயிடும், அல்லது 27க்கு வரும், அல்லது கடைசிக்கு வந்துடும். சில பேர் சொல்லுவாங்கல்ல 1 27 கடைசி அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆகி போயிடும். அப்போ எதுவும் என்னன்னு சொன்னால் இது ஆதத் அந்த இபாதத்தாக, அதாவது இபாதத்துங்கிறது ஆதத்தாக மாறிடும். வணக்கம்ங்கிறது ஒரு ரொட்டீன் லைஃபாக மாறிடும். எப்போ எழுந்தாலும் தொழுதுக்கிடுவேன், எப்போ எழுந்தாலும் நோன்பு வச்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இந்த ஒவ்வொரு நோன்பையும் நான் நேர்த்தியோட பயபக்தியோடு வைக்கிறதுக்கு பழகணும். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.